இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரான்ஸ் வச்சு ஸ்டார்ட்டர்ஸ் தான் எப்படி பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ப்ரான்ஸ் செஞ்சிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து சாகி ஆகிடாது. ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் வந்து நான் 250 கிராம்ஸ் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். ப்ரான்ஸை நல்லா ப்ராப்பராக டீவைன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா அகெயின் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் சில்லி பவுடர், அப்படி இல்லைனா பெரிய பெரிய பவுடர் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அண்ட் அதுவுமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து ஆனியன் பவுடர் இருந்துச்சுன்னா அதுவுமே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இது கொஞ்சம் நல்லா சோக் ஆனால் போதும். ரொம்ப நேரம் சோக் ஆகணுன்ற அவசியமும் இல்லை. 5 மினிட்ஸ் நீங்கள் இது ஊற வச்சாலே போதும். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு க்ளீன் பவுலில் வந்து ஒரு எக் எடுத்துக்கலாம். எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க, எல்லோ போர்ஷன் வேண்டாம். ஸோ ஒயிட் போர்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மைதா ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து இதில் சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் வந்து பார்த்திங்கன்னா மைதா அண்ட் எக்குக்கு இந்த செகண்ட் மேரினேஷன் பேட்டருக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இது வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக சால்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் வாட்டர் போட்டுட்டு நல்லா ஒரு மாதிரி ரொம்ப லம்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, பட் ரொம்ப வந்து வாட்டரியாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஆனியன் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுலேயுமே வந்து அந்த மசாலா டேஸ்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சில்லி பவுடரும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜஸ்ட் எல்லாமே கம்பைன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணாலே போதும். அண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ரான்ஸை வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து போட்டு எடுக்க போகிறோம். அண்ட் செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் பிரெட் க்ரம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிரெட் க்ரம்ஸ்லையும் நம்ம வந்து போட்டு எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு இந்த பேட்டரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்க போகிறேன். பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எனக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து பிடிச்சது 250 கிராம்ஸ் ப்ரான்ஸை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக. ஸோ நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், கடையில் வாங்கினது கிடையாது. ஸோ வீட்டில் எப்படி பிரெட் க்ரம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோ நான் கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்ம வந்து மேரினேஷன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் ப்ரான் எடுத்து அந்த பேட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேக் ஷுர் பேட்டர் வந்து எல்லா இந்த ப்ரான் சைட்லேயுமே வந்து பேட்டர் வந்து கண்டிப்பாக வந்து பட்டிருக்கணும். அதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்க பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து கை வெட்னஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பேட்டர் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணும்போது பேட்டர் வந்து எந்த காரணத்துக்கும் நம்ம கையில் வந்து ஸ்டிக் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை நீங்கள் வந்து பேட்ச் பை பேட்ச் ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சாகி ஆகிடும். ஸோ செய்யறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் முன்னாடி ஒரு பேட்ச்க்கும் ரெடி பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 2 மினிட்ஸ் குக் பண்ணால் சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எதுவுமே நம்ம போடல. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். வித்தின் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.